இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை ஒரு விசை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக முழங்கால் ஜெபத்தை குறித்தும் இந்த முழங்கால் ஜெபத்தின் மூலமாக நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தும் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலும் கூட சாலமோனுடைய ஜெபத்தின் மூலமாக அவர் மகிமையும் அக்னிமயமான இடங்களிலே ஜெபத்தில் உணர்ந்ததாக நாம் பார்த்தோம். அதே போல தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். தானியேல் முழங்கால் ஊன்றி ஜெபித்ததினால் உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் தானியேல் வெற்றியை கண்டு கொண்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து அதன் மூலமாக என்னென்ன ஆவிக்குரிய நன்மைகளை தானியேல் பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் முழங்கால் ஊன்றி முன் செய்து வந்தது போல தொடர்ந்து செய்தார். நேற்று தினத்தில் நாம் பார்த்தது போல தானியேலுக்கு இந்த முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறதான பழக்கம் தொடர்ந்து இருந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். அது ஏதோ கடமைக்காக அல்ல, அது ஏதோ இன்று நேற்று நாளை என்பதாக அல்ல. அது அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர் கடைபிடித்து எப்போதும் தொடர்ந்து செய்து வருகிறதான ஒரு காரியமாக தானியேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த முழங்கால் ஜெபத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாய் அது நம்முடைய வாழ்க்கையில பழக்கமாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெபம் என்று சொன்னாலே முழங்காலுக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். அது எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெபத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை, தீர்க்க தரிசனங்களை, ஆவிக்குரிய வரங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபத்தில் தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோமா? நம்முடைய ஜெபத்தில் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறதான தன்மை நமக்கு காணப்படுகிறதா? அப்போ அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அதை தான் கர்த்தரிடத்திலே கேட்க போகிறோம். ஏனென்று பார்ப்போமானால் தானியேலுடைய ஜெபத்தில் தானியேல் முழங்கால் ஊன்றி ஜெபித்ததன் மூலமாய் அவர் எப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உன் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஒரு ராஜா தானியேலை பற்றி தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தானியேலிடம் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இது எதனால் நடந்தது? தானியேல் முழங்கால் ஊன்றி ஜெபித்ததினால் ஆண்டவராய கர்த்தர் தானியேலுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு கிருபையை கட்டளையிட்டார். தானியேலுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டதினால் அவர் ராஜாவுக்கு முன்பதாக தயவை பெற்றுக்கொண்டார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த ராஜா மெய்யான தேவன் யார் என்பதை உணரும்படியான கிருபையையும் கர்த்தர் ராஜாவுக்கு கொடுத்தார். இது யார் மூலமாய் நடந்தது? தானியேல் மூலமாய் தான் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அதற்கு மிகவும் அவசியமான ஒன்று. நாம் அவர்களை செயல்பாட்டின் மூலமாய் நடத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இதிலிருந்து நாம் இந்த சம்பவத்திலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நம்முடைய முழங்கால் ஜெபம் கூட ஒருவரை ஆண்டவருக்கு நேராக நடத்தும். நம்முடைய முழங்கால் ஜெபம் ஒருவரை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய பாதையில கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ராஜா கர்த்தரை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். உன்னுடைய தேவன் தான் மெய்யான தேவன், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான தேவன் என்று சொல்லி ராஜா சாட்சி கொடுக்கிறதாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறவர்களுக்கு மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்படும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள்ல தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் முழங்கால் ஊன்றி ஜெபிக்க வேண்டும்.
மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் முழங்கால் ஊன்றி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தானியேலை போல ஒரு ஜெப வீரனாய் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்துல ஏதோ கடமைக்காக ஜெபித்து கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் வரும்போது ஆண்டவரை எதிர்கொண்டு செல்கிற மனவாட்டியாய் நம்மால் செல்ல முடியாது. நம்முடைய ஜெபத்துல உறுதியாய் நாம் தரித்திருப்போமானால், ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல நண்பராய் நாம் உறவு கொண்டிருப்போமானால், ஆண்டவர் நமக்கு அநேக மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். யாருக்காக ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும், இதற்கு முன்பதாக என்ன நடக்கும் என்பதான அநேக மறைப்பொருட்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். சொப்பனங்களுக்கான விளக்கங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாக கொடுப்பார். அநேக தீர்க்க தரிசனங்களை நமக்கு கொடுப்பார். இதெல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு முன்பதாக ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கேள்விக்குறிக்கு என்ன பதில்? முழங்கால் ஜெபம். அதுதான் முழங்கால் ஜெபம். பிரியமானவர்களே, இந்த முழங்கால் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரன், ஜான் நாக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரன், அந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக போராடின ஒரு சகோதரன், அந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு சகோதரன். இந்த சகோதரனுடைய முட்டுகள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எப்போதும் தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கை இந்த ஜான் நாக்ஸுடைய வாழ்க்கையில் இருந்ததாக சரித்திரம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த ஜான் நாக்ஸை போல ஒரு ஜெப வீரனாய் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எழும்புகிறார். இந்த தேசத்தை குறித்தான ரட்சிப்பின் மறைபொருளை கர்த்தர் ஜான் நாக்ஸுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அவர் முழங்கால் ஊன்றி ஜெபித்ததன் மூலமாய் கர்த்தர் அந்த மறைபொருட்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கும் கூட நம்முடைய தேசத்தின் காரியங்களையும் கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நம்முடைய வீட்டின் காரியங்களை, உங்கள் படிப்பின் காரியங்களை, எந்த ஒரு காரியங்களில் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், if you want to make a decision, God is ready to give his own ஐடியா. ஆனால் அந்த கைடன்ஸை வாங்குவதற்கு, ஆண்டவருடைய அந்த கைடன்ஸை, அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள். முழங்கால் ஊன்றி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் எடுக்கிற இந்த தீர்மானம் சரிதானா, நான் எடுக்கிற இந்த டெசிஷன் சரிதானா, நான் போகிற வழி சரிதானா என்று சொல்லி முழங்கால் ஊன்றி ஆண்டவரிடத்தில் யாக்கோபை போல கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. தானியேலுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஜான் நாக்ஸுக்கு ரட்சிப்பை குறித்ததான மறைபொருளை வெளிப்படுத்தின ஆண்டவர் தேசத்தை குறித்தான எழுப்புதலுக்குரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எனவே மறந்து விடாதீர்கள், தானியேல் முழங்கால் ஜெபத்தின் மூலமாக 2 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்தை ஜெயிக்கிறதான ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய காரியங்களில் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு ஆசீர்வாதம், இன்னுமாக அநேகமான ஆசீர்வாதங்களை தானியேலுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 2 முக்கியமான காரியங்கள் அவர் முழங்கால் ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இந்த காரியங்களை, இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இருக்கும் இந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தனை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்கிறதான இந்த வசனங்களை எங்கள் இதயத்தில் பதிந்து வைங்க. சாலமோனுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின கிருபைகளை கொடுத்த ஆண்டவர், எங்களுக்கும் அப்படிப்பட்டதான கிருபை நீர் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் எழுப்புதலை குறித்தான ஒரு வல்லமையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீர்மானங்களை எடுக்கிறதான ஒரு வல்லமையை கர்த்தனை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவரோடு செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிக்க மகிமை எடுக்கிறோம். மீட்பராமேஸ்வரன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை